இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பால் கொழுக்கட்டை குக்கு வித் கோமாளியில் பிரியா மேடம் பால் கொழுக்கட்டை செஞ்சுருப்பாங்க. அது வந்து ஜட்ஜஸ் வந்து கொழுக்கட்டை ரொம்ப ஹார்டாகவும் பாதாம் மில்க் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க சொல்லிட்டு நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் வரும். ஸோ ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதோட அரை கப் அளவுக்கு பால் பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு கப்புக்கு அரை கப் அளவுக்கு பால் பவுடர் போட்டுருக்கேன். இதில் அரை உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சிக்கலாம். சுடு தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். பால் பவுடர் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுப்பில் பால் காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த கொழுக்கட்டையை போட்டுக்கலாம். பால் கொதிச்சுட்டே இருக்கும்போது போட்டால் தான் கரையாமல் இருக்கும். இப்போ உடனே கலர வேணாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலரி விடலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு கலரும்போது கொழுக்கட்டை உடையாமல் இருக்கும். கொஞ்ச நேரம் வேகட்டும். பால் நல்லா கொதிச்சு அந்த கொழுக்கட்டையோடு சேர்ந்து வேகும்போது நம்ம அந்த கொழுக்கட்டைக்கு பிசைஞ்ச மாவு இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கரைச்சிட்டு இப்போ இதில் நம்ம இதை ஊற்றணும். இந்த மாதிரி செய்கிறதால நமக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ கொழுக்கட்டை நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இதில் என்னென்னா குக் வித் கோமாளியில் பிரியா மேடம் வந்து பால் கொழுக்கட்டை செஞ்சாங்க. அவங்க செஞ்ச மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த கொழுக்கட்டையை நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது. ஸோ ஆவியில் வேக வைக்கக்கூடாது. டைரெக்டாக நம்ம பாலில் போட்டுடணும். ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் இந்த கொழுக்கட்டையை நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மாவு வெந்திருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் ஸ்டீம் பண்ணும்போது ஹார்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஜெர்ச்சி வந்து கொழுக்கட்டை ஹார்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நம்ம வந்து கொழுக்கட்டை அப்படியே டைரெக்டாக பால் பிசைஞ்சு மாவு பிசைஞ்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுட்ட பிறகு பால் கொதிக்கும் போது டைரெக்டாக போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் உடையாமல் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும் கொழுக்கட்டை. ஸோ அவங்க பண்ண இந்த ஒரு மிஸ்டேக்கு. இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா அவங்க வந்து சர்க்கரை போட்டு கொழுக்கட்டை செஞ்சாங்க. ஸோ கொழுக்கட்டைக்கு வந்து ஹைலைட்டே
வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சாதான் அந்த டேஸ்ட்டே ட்ரெடிஷ்னலான ஆர்த்தட்டிக்கான அந்த டேஸ்ட்டு அதில் வரும். ஸோ அந்த டேஸ்ட்டு வர்றதுக்கு நமக்கு மெயின் வெல்லம். ஸோ வெல்லத்துக்கு பதிலாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சர்க்கரை போடும்போது இந்த பாலும் சர்க்கரையும் சேர்ந்து நமக்கு அவங்களுக்கு வந்து அந்த பாலோடைய டேஸ்ட்டும் அந்த சர்க்கரையும் சேர்ந்ததால் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாதாம் மில்க் சாப்பிட்ற ஃபீல் வந்துடுச்சு. ஸோ அந்த ஃபீல் ரசமலாய் பாதாம் மில்க் அந்த மாதிரி சாப்பிட்ற ஃபீல் வந்துச்சு. அந்த ஃபீல் வராமல் இருக்கணும்னா மெயினாக நமக்கு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கணும். அதான் அவங்க செஞ்ச இன்னொரு மிஸ்டேக்கு. இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்து மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலை வந்து இந்த ஒரு 50% ஆற விடணும். ஸோ நம்ம இந்த கொதிக்கிற பால்லையே இது வரைக்கும் நான் சர்க்கரை இனிப்பு எதுவும் சேர்க்கலை. ஸோ நம்ம இந்த கொதிக்கிற பால்லையே நம்ம வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்தோன்னா பால் திரிஞ்சு போயிடும். அதால் பால் வந்து ஒரு 50% வரைக்கும் ஆறின பிறகு கொழுக்கட்டை இப்போ வேக வச்சுட்டோம். நம்ம இதை இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஒரு 50% இதை ஆறின பிறகு நம்ம இனிப்பை சேர்க்கலாம். இப்போ இது வந்து ஆறட்டும். நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். ஸோ நீங்கள் வெல்லம் போடுறதா இருந்தால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்குங்க. நல்லா சுத்தமான வெல்லம் இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நான் நாட்டு சர்க்கரை எனக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அதில். ஸோ சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷயம். எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி.